Hi everyone, நான் டாக்டர் கோமதி, ரெசிடென்ட் அட் ஸ்மைல்ஸ் டென்டல் சென்டர் நங்கநல்லூர் பிரான்ச். இன்றைக்கி நம்ம டென்டல் பிரிட்ஜஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட பற்கள் இல்லாதவங்களுக்கு பக்கத்து 2 பல் சப்போர்ட் வச்சு ஆர்டிஃபிஷியல் டூத் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது தான் டென்டல் பிரிட்ஜ். எப்படி ஒரு பிரிட்ஜுக்கு 2 பில்லர் சப்போர்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ஒரு இல்லாத பல்லுக்கு முன்னும் பின்னும் பல் ஒரு சப்போர்ட், ஒரு தூண் மாதிரி அமைஞ்சு ஆர்டிஃபிஷியல் டூத் வைக்கிறது தான் டென்டல் பிரிட்ஜ். ஸோ எதனால் இப்போ பல் வைக்கணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன், இப்போ உங்களுக்கு ஒரு முன்பல் இல்லைன்னா அது ஸ்மைல் அண்ட் எஸ்தட்டிக் ரீசன்ஸ்னால. இப்போ உங்களுக்கு ஒரு முன்பல் லாஸ் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அப்படி லாஸ் ஆகும்போது அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸ்தட்டிக்கலி அன்ப்ளீஸிங்காக இருக்கும். அப்போ நீங்கள் பல்லை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் முன்பற்களுக்கு கொடுக்குற கேர் அண்ட் கன்சர்ன் பின்பற்களுக்கு கொடுக்கறதில்ல. நிறைய பேர் பின்பற்கள் தானே, அது வெளியே தெரியாது, அதனால அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க. பட் முன்பற்களுக்கு கொடுக்க வேண்டிய கேர் அண்ட் கன்சர்ன் டெஃபினட்டாக பின்பற்களுக்கும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். எப்படி ஒரு முன்பல் நமக்கு ஒரு எஸ்தட்டிக்கலாக ப்ளீஸிங்கான அப்பியரன்ஸ்க்காக இருக்குதோ அதே அளவுக்கு பின்பல் நமக்கு ஃபங்க்ஷனல் ரீசனுக்காக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். பின்பற்கள் எதுக்காக நம்ம வைக்கணும்னா நம்மளோட சூவிங் எபிலிட்டியை ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக வைக்கணும். இன்ஃபேக்ட் அது ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆல்சோ. நிறைய பேர் கேட்கலாம், பல் வைக்கிறதுனால எப்படி டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ தூரம் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக நம்ம ஸ்டொமக்குக்கு அனுப்பப்படுதோ அவ்வளோ தூரம் இட் ஹெல்ப்ஸ் இன் ஈஸி டைஜஷன். அதனால ஒரு பல்லு பின்பற்கள் இல்லைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளோட சூயிங் எபிலிட்டி அண்ட் பைட்டுன்னு சொல்லுவாங்க. பைட்னா கடிமானம். ஒரு ப்ராப்பரான கடிமானம் இருந்தால் தான் நம்மளோட சூயிங் எபிலிட்டியை அதை ரெஸ்டோர் பண்ணி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக நம்ம ஸ்டொமக்குக்கு அனுப்பி அது ஹெல்ப் இன் ஈஸி டைஜஷன். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காகலாம் நம்ம பல் ரீப்ளேஸ் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரமாக பல் ரீப்ளேஸ் பண்ணணும்? இப்போ ஒரு பல் உங்களுக்கு கேடாயிடுச்சு, நீங்கள் பல் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸ் அந்த ஆறுறதுக்காக அந்த ஊண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பல் வச்சிருக்கலாம். நிறைய பேர் பல் ரொம்ப டிலே ஆகி வைப்பாங்க. அந்த டைமில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆகும்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பல் விழுந்துடுச்சு, பட் நீங்கள் ரொம்ப லேட்டாக கொஞ்சம் வருஷமாக நீங்கள் பல் வைக்கவே இல்லைன்னா ஆப்வியஸ்லி பக்கத்தோட 2 பல்லுமே அந்த இல்லாத பல் இடத்துல நகர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் அதோட மேல் பல், அதோட ஸ்ட்ரெயிட் பல் இல்லாத பல்லுக்கு நேராக அப்போசிங்கில் இருக்கிற டூத் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும்னா நம்மளோட ப்ராப்பர் அக்ளூஷன், நம்ம கடிமானத்தில் உள்ள அந்த அக்ளூஷனே மாறிடும். அதனால ஒரு பிரச்சனையாக இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இவ்வளோதான்ங்கிறது மாதிரி நமக்கு இருக்கும். பட் இந்த ஸ்பேஸ் கம்மியாக கம்மியாக நம்மளுக்கு பல் வைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்கெல்லாம் ஏர்லி ரீப்ளேஸ்மெண்ட், எவ்வளோ தூரம் நமக்கு பல் வைக்கிறது ஏர்லியாக நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நான் பேசிக்கான 2 டைப்ஸ் சொல்கிறேன். மெட்டல் செராமிக்குன்னு சொல்லுவாங்க, சிர்கோனியான்னு சொல்லுவாங்க. மெட்டல் செராமிக்குங்கிறது உள்ள மெட்டல் வெளியே செராமிக் கோட்டிங் வச்சு இருக்கிறது தான் மெட்டல் செராமிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டல் செராமிக் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பல் வச்சுட்டீங்க, வருஷங்கள் போக போக நம்மளுக்கு இந்த பல் நம்ம ஆர்டிஃபிஷியல் டூத் நம்ம தேய்மானம் ஆகும்போது அந்த செராமிக் கோட்டிங் சிப் ஆகி மெட்டல் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த செராமிக் கோட்டிங் சிப் ஆகி மெட்டல் எக்ஸ்போஸ் ஆகும்போது அது உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதே இதுதான் ஜிர்கோனியான்னு சொல்லுவாங்க. இதில் மெட்டல் இருக்காது, ஃபுல்லாகவே செராமிக் கோட்டிங் மட்டும்தான் இருக்கும். எந்த விதமான மெட்டலும் இருக்காது. ஸ்ட்ரென்த் வைஸும் பார்த்தீங்கன்னா இது மெட்டல் செராமிக்கை விட ஜிர்கோனியா தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வைஸுமே ஜாஸ்தியாக வரும். நிறைய பேர் கேட்குற விஷயம் டாக்டர், நான் என்னால் ஆர்டிஃபிஷியல் டூத் வச்சா சாப்பிட முடியுமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டவுட் எல்லாருக்குமே வர்றது சாப்பாடு தான். நான் என்னால் எல்லாம் சாப்பிட முடியுமான்ட்டு. சாஃப்ட் டயட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஹார்ட் ஃபுட்ஸ் நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக சாப்பிட்டீங்கன்னா அது நல்லது. எப்போவுமே ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் போஸ்ட் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்குமே ஒரு போஸ்ட் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் டென்டல் பிரிட்ஜுன்னு சொல்லும் போதும் ஒரு போஸ்ட் ட்ரீட்மெண்ட் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னா ட்வைஸ் ப்ரஷிங்,
ஃப்ளாசிங் நீங்கள் பண்ணணும், இன்டர்டென்டல் ப்ரஷர்ஸு, அதுக்கப்புறம் ரெகுலர் யூஸ் ஆஃப் மவுத் வாஷஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணி போஸ்ட் கேர் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி 6 months to 1 year ஒரு ரெகுலர் டென்டல் செக்கப் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரொசீஜர் எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போது ப்ரொசீஜருக்கு வந்து இது வந்து ஒரு 2 sitting ப்ரொசீஜர், ஒரு 2 அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் வர மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் வந்து எப்படி நம்ம முன்பின் பல் வந்து சப்போர்ட்டாக எடுக்கிறோமோ அந்த பல்லுக்கு டேரெக்டாகவே அந்த பல் மேலே டேரெக்டாக நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் டூத் வந்து ஃபிட் ஆகாது. அதனால முன்பின் பல்லை வந்து நம்ம வந்து ரீஷேப் பண்ணுவோம், சின்னதாக கிரைண்ட் பண்ணி ஒரு இம்ப்ரெஷன் எடுப்போம், பல்லோட அளவெடுத்து நம்ம லேபுக்கு அனுப்பிடுவோம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் நமக்கு பல் வந்து செஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபிட் பார்த்துட்டு நம்ம வந்து பல் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம முன்பல் வந்து எவ்வளோ தூரம் நம்ம கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பின்பற்களையும் ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பல் விழுந்தாலே அதை எவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ணுறோமோ அதுவும் நம்மளுக்கு நல்லது. இந்த வீடியோவில் வந்து டென்டல் பிரிட்ஜ் பற்றி ஒரு சின்ன பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏர்லி இன்டர்வென்ஷன் அண்ட் கேர் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எவ்வளோ ஏர்லியாக வந்து நீங்கள் வந்து முன்பல்லோ பின்பல்லோ அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லது இல்லாதவங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் எங்கள் சென்டர் வந்து எப்போனாலுமே காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.